ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெட்டியா இல்லாமல் எல்லாருமே ஹெவியான கிராஃபிக்ஸில் கேம் விளையாடிப்போம். எல்லா கேமுமே விளையாடி நம்மளுடைய பேட்டரி லெவல் ரொம்பவே மட்டமாக அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ள நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பேட்டரி லெவல் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி எல்லா வீடியோ சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் வந்துடும். அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட்டாக வந்துடும். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாருமே ஆட்டோ பிரைட்னஸ் ஆன்லேயே வச்சிருப்போம். ஸோ அந்த ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெயிலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம், நிழலில் கொஞ்சம் நாங்கள் டவுன் பண்ணி காட்டுவோம். இதுதாங்க ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்டோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த இடத்துமே ஒர்க் ஆகுதே கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது. அதாவது நம்ம வெயிலில் போகும்போது ரொம்ப ஹெவியாக காட்டிடுது, அப்படி இல்லைனா ரொம்ப டவுனாக காட்டுது. ஸோ ஒரு அக்யூரேசி கண்டிப்பாக இந்த ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஆட்டோ பிரைட்னஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டவுன் ஆகும்போது டக்குன்னு நம்மளோட பேட்டரி அடி வாங்கிடும். கண்டிப்பா நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் எனபிள்ல வச்சிருந்தீங்கன்னா ஸோ டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ நார்மலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சோம்பேறித்தனம் பரவ ஆட்டோ பிரைட்னஸ் எல்லாம் எனபிள்ல வச்சிருப்பான். ஸோ நீங்க ரொம்ப சோம்பேறித்தனம் வரீங்களா, ஆட்டோ பிரைட்னஸ் ஃபர்ஸ்ட் டிசபிள் பண்ணிடுங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களோட பேட்டரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். டிப் நம்பர் 2 என்னன்னு கேட்டா, எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுமே NFC, ப்ளூடூத், வைஃபை எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம ஆன் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேம் ஏதாவது ஷேர் பண்ணி ஏதாவது மூவி எதாவது ஷேர் பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷனுமே அலோ கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம அப்போ அலோ பண்ணிருப்போம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணாம இருக்கும்போது தான் பேட்டரி லெவல் செம்மத்தியா அடி வாங்கும். கண்டிப்பா வைஃபை, ப்ளூடூத், NFC, GPS கண்டிப்பா GPS நீங்க எனபிள் வச்சீங்கன்னா டிசபிள் பண்ணிடுங்க. GPS தான் இன்னுமே ஹெவியா பேட்டரி குடிக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே டிசபிள் பண்ணிடுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எனபிள் பண்ணுங்க. ஸோ ஏதாவது மூவி யாருக்காவது ஷேர் பண்ண போறேன், இல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா இது அலோ கேக்குது, அப்பதான் யூஸ் பண்ண வரேன். ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்க அந்த மாதிரி டைம்ல அலோ பண்ணிக்கங்க. எனி டைம் நீங்க எனபிள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேட்டரி லெவல் ரொம்ப மட்டமா அடி வாங்கிடும். ஸோ இது எல்லாத்தையும் டிசபிள் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, கீபோர்ட் யூஸ் பண்ணா சார்ஜ் குறையதா. என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீபோர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும், அப்படின்னா ஏதாவது டோன் வரும். ஸோ இந்த மாதிரி டோன்லாம் வரும்போது கண்டிப்பா உங்களுடைய சார்ஜர் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அங்க அடி வாங்குது. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுங்க. இது எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு செட்டிங் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங் ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி கீபோர்டு இருக்கும். ஏன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுமே ஜி கீபோர்டு தான் இருக்கு. ஸோ ஜி கீபோர்டை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வைப்ரேட் மோட் எனபிள் இருக்கும், உங்களுடைய டோன் எனபிள் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க டிசபிள் பண்ணி வச்சுக்க. இது எல்லாத்தையும் டிசபிள் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய பேட்டரி லெவல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டிப் நம்பர் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்வான்டட் அப்ளிகேஷன் எல்லாருடைய மொபைல்ல இருக்கு. ஸோ என்னுடைய மொபைல்ல இருக்குதான். ஸோ இந்த அன்வான்டட் அப்ளிகேஷன் என்னடா பண்றோம் அப்படின்னா, இந்த அன்வான்டட் அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல நமக்கே தெரியாம ரன் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஏதோ மூவி இந்த மாதிரி ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு இருப்போம், அந்த டைம்லயும் கூட இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரன் ஆயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லெவல் அங்க கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க கேட்டா, உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்டட் அப்ளிகேஷன், அதாவது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன், ஏதாவது தேவையான மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பா நீங்க இப்ப அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ தேவையில்லாம நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா உங்களோட பேட்டரி சீக்கிரமாவே அடி வாங்கிடுது. ஸோ சீக்கிரம் அதை கொஞ்சம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜ் போட்டு நம்ம எல்லாருமே கேம் விளையாடுவோம். அதாவது நம்ம நல்லா பப்ஜி செம்மையா வெறித்தனமா விளையாட்டு இருப்போம். விளையாட்டு இருக்கும்போது சார்ஜ் டக்குன்னு டொயின் நம்ம சவுண்ட் இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம சார்ஜ் போட்டு கேம்லாம் விளையாடுவோம். இந்த மாதிரி விளையாடும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார்ஜ் போட்டு விளையாட்டும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட பேட்டரி ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாகவே வரும். உங்களோட பேட்டரியில அடிக்கடி ஹீட்டிங் இஷ்யூ வந்து உங்களோட பேட்டரி கொஞ்சம் உப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அட்டாச் பேட்டரி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 4000-3000 செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சார்ஜ் போட்டு எப்பவுமே பப்ஜியோ ஃப்ரீ ஃபயர் எந்த மாதிரி கேமே விளையாடுங்க. ஸோ வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனி டைமும் சார்ஜ் போட்டு இல்லை பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு கேம்லாம் விளையாடுங்க. இந்த மாதிரி கேம் விளையாடிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேட்டரி ரொம்பவே அடி வாங்கிடும். ஸோ இந்த 5 டிப்ஸுமே ஃபாலோ பண்ண உடனே என்னோட பேட்டரி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது 2 or 3 hours வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு ½ an hour எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ்லாம். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனால தான் என்னோட பேட்டரி லெவல் இன்னுமே நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு சஜெக்ஷன் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை சஜெக்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோல எப்படி ஒரு பேட்டரி லெவல் இன்க்ரீஸ் பண்றது, என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ண கூடாது இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.